எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துட்டு 25 கிராம் முந்திரி திராட்சை சேர்த்திட்டு நம்ம நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போது முந்திரியும் திராட்சையும் வறுபட்ட அப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 100 கிராம் துருவின உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு உருளைக்கிழங்க நெய்யில் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கும் கரைஞ்சி போயிடாது. உருளைக்கிழங்க வறுக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். பால் சூடான அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். நம்ம போடும்போது உருளைக்கிழங்கு கட்டியான மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எல்லோ கலர் கேசரி பவுடர் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாலே போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாலே போதும். 2 ஏலக்காய் நான் தட்டி இது கூட சேர்த்திக்கிறேன். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திப்போம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஸ்வீட்டான உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி.